நிமித்தமாக உங்கள் நடுவே கடந்து வரவும் தேவனுடைய வார்த்தையோடு கூட நிற்கத்தக்கவுமான கிருபையை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அதற்காக கர்த்தரை துதிக்கின்றேன். மறுபடியுமாக உங்களுடைய மலர்ந்த முகங்களை காணத்தக்கதான கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதற்காக அவரை வாழ்த்துகின்றேன். உங்களுடைய அழைப்புக்கும் கர்த்தருடைய நாமத்தினாலே என்னுடைய நன்றியை தெரியப்படுத்துகின்றேன். இந்த மாலை வேளையிலே நாம் தேவனுடைய வார்த்தைக்கு முன்பதாக அமர்ந்திருக்கிறோம். ஆகவே தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இடைபடும்படியாக நாம் ஜெபசந்தியோடு கூட அமர்ந்திருப்போம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த மாலை பொழுதிலும் சுருக்கமான நிலையிலே வேத புத்தகத்திலிருந்து ஒரு அத்தியாயத்தின் சில பக்கங்களை மாத்திரம் நாம் புரட்டி பார்க்க இருக்கின்றோம். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியதான இந்த காலகட்டம் ஒரு அந்திய காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அது மிக அல்ல. ஆனால் இந்த அந்திய காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியதான நம்முடைய சூழ்நிலையிலே விசுவாசத்தை இழந்து அல்லது விசுவாசத்தை விட்டு தூரம் போகக்கூடியதான சாத்தியக்கூறுகள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே நாம் என்ன செய்கிறோம், வாழ்கிறோம். மாத்திரமல்ல, இந்த நாட்களிலே தேவனுக்காக நிற்க வேண்டும் என்கிறதான வாஞ்சை அல்லது ஆவிக்குரிய நாட்டம், விசுவாச வாழ்வின் மீது இருக்கக்கூடியதான பற்று இந்த நாட்களிலே குறைந்து போகக்கூடியதான ஒரு காலகட்டத்திலே நாம் இருக்கிறோம். ஆனாலும் கூட கர்த்தர் தனக்காக ஒரு சிறு கூட்ட ஜனங்களை அவர் வைத்திருக்கிறார் என்கிறது நாம் கிடைக்கப்பட்டிருக்கிற ஒரு மேன்மையான பாக்கியம். வேத புத்தகமும் கூட அவ்விதமாக தான் நமக்கு சுட்டி காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. சிறுமந்தையே பயப்படாதே என்றுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே ஒரு சிறு கூட்ட ஜனங்கள் ஆண்டவருக்காக நிற்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். திரள்கூட்ட ஜனங்கள் விசாலமான பாதையிலே போய்கொண்டிருக்கும் பொழுது இடுக்கவும் நெருக்கமுமான ஒரு பாதை வழியாக கர்த்தர் நடத்துகிற சித்தத்துக்கு விட்டு கொடுத்து கர்த்தருக்காய் வைராக்கியமாய் வாழக்கூடியதான ஒரு சிறு கூட்ட ஜனங்கள் இன்றைக்கும் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அந்த சிறு கூட்டத்திலே நீங்களும் நானும் இருக்கிறோம் என்ற நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் தொடர்ந்து முன்னேறுவோம். ஒருவேளை நம்முடைய வாழ்வு அந்த சிறு கூட்டத்தில் இருக்கக்கூடியவர்களோடு இருக்கிறதா இல்லையா என்கிறதை ஆராய்ந்து பார்க்கும்படியாக தான் வேத புத்தகம் நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேத புத்தகத்தின் வரலாற்றை நாம் கவனித்து பார்ப்போம் என்று சொன்னார். பழைய ஏற்பாட்டின் பக்கங்களை நாம் புரட்டி பார்க்கும் பொழுது பழைய ஏற்பாட்டு காலகட்டத்திலே தேவனை விட்டு தூரமாய் வாழ்ந்திருக்கக்கூடியதான ஜனங்களை தான் இஸ்ரவேலிலே அதிகமாய் நாம் பார்க்க முடியும். ஆனால் அப்படிப்பட்டதான அந்த ஜனங்களின் நடுவிலும் ஒரு சிலரை, ஒரு சில குடும்பங்களை கர்த்தர் தமக்கென என்ன செய்திருந்தார், வைத்திருந்தார். அப்படி கர்த்தருக்காக வைத்திருந்தவர்களுடைய அல்லது கர்த்தருக்காக வைராக்கியமாய் வாழ்ந்தவர்களுடைய வரலாறு தான் நமக்கு கர்த்தருடைய வார்த்தையால் நமக்கு எழுதி கிடைக்கப்பட்டிருக்கிறது. வேத புத்தகத்திலே மனித வரலாற்றை நாம் பிரித்து விடுவோம் என்று சொன்னால் அதிலே காணப்படுகிறதான சாராம்சம் மிக சொற்பமாய் மட்டுமே இருக்கும். ஆனால் மனித வரலாறு முழுவதும், வேத புத்தகம் முழுவதும் மனித வரலாறுகளால் நிரம்பி இருக்கிறது. ஏன் தெரியுமா? இந்த காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறதான நம்முடைய வாழ்க்கைக்கு படிப்பினையாக, பாடமாக தான் அவர்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு என்ன செய்திருக்கிறார், எழுதி கொடுத்திருக்கிறார். ஆகவே அந்த விதத்திலே வேத புத்தகத்தில் இருந்து ஒரு குடும்பத்தை அல்லது ஒரு சில நபர்களை உங்களுக்கு நான் சுட்டி காண்பிக்க வேண்டும் என்று விரும்புகின்றேன். யாத்திராகம புத்தகம் அதனுடைய 2ஆம் அதிகாரத்துக்கு நேராக நாம் நம்முடைய சிந்தனையை திருப்பலாம். யாத்திராகம புத்தகம் 2ஆம் அதிகாரம் என்று சொல்லும் பொழுதே நம்முடைய சிந்தை இஸ்ரவேலின் துவக்க காலகட்டத்தை அது நமக்கு ஞாபகப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஒரு விதத்துல இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே நம்மை சுற்றி பார்க்கக்கூடியதான இந்த சூழ்நிலையில, அது சபையாய் இருக்கட்டும், சமுதாயமாய் இருக்கட்டும், இன்றைக்கு தெய்வ பயமற்ற ஒரு சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஜனங்கள் பெருகி இருக்கிறார்கள். பக்தி உள்ளவன் அற்றுப்போனான் என்கிறதான நிலையிலே அன்றைக்கே வேத புத்தகம் நமக்கு என்ன செய்கிறதுங்க, சொல்லுகிறது. அது இன்றைக்கும் நிலவிலே வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்றாக தான் இருக்கிறது. தெய்வ பயம் குறைந்து போயிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே நாம் பார்க்கிறோம். ஒருவேளை சமுதாயத்திலும் அல்லது உலகத்தில் வாழ்கிறதான மற்ற மனிதர்கள் நடுவில் மட்டுமல்ல, சபைக்குள்ளாய் இருக்கக்கூடியதான கர்த்தருடைய பிள்ளைகள் நடுவிலும் கூட தெய்வ பயம் குறைந்து போயிருக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். விசுவாசத்தை குன்றி போயிருக்கக்கூடிய ஒரு காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
ஆண்டவர் கிறிஸ்து இயேசு சொல்லும் பொழுது மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ என்ற கேள்வி எழுப்பத்தக்கதான ஒரு காலகட்டமாக தான் இது வாழ்ந்து கொண்டு நாம் இருக்கக்கூடிய காலகட்டம் காணப்படுகிறது. ஆனால் இவைகள் இப்படி இருந்தாலும் மற்றவர்கள் விசுவாசத்தை விட்டு தூரமாய் விலகி போகக்கூடியவர்களாக அல்லது கர்த்தருடைய வார்த்தைக்கும் தேவனுக்கும் பயப்படாதவர்களாய் வாழ்ந்திருந்தாலும் கர்த்தர் உங்களை குறித்தும் என்னை குறித்தும் விரும்புகிற பிரகாரமாய் நம்முடைய வாழ்வும் நம்முடைய குடும்பமும் காணப்பட வேண்டும் என்கிறதான் வேதம் நம்மிடத்திலிருந்து என்ன செய்கிறதுங்க, எதிர்பார்க்கக்கூடியதா இருக்கிறது. அப்படிப்பட்டதான வாஞ்சையோடு கூட வந்திருக்கக்கூடியதான தேவ பிள்ளைகள் தான் எனக்கு முன்பதாக அமர்ந்திருக்கிறீர்கள் என்கிறதை நான் அறிந்திருக்கின்றேன். ஆகவே நானும் என் குடும்பமும் தேவனுக்காக வைராக்கியமாக உண்மையாக வாழ வேண்டும் என்ற வாஞ்சை நமக்கு உண்டாகும்படியாக தான் வேத புத்தகத்திலே அநேக மனிதர்களை, அவர்களுடைய குடும்பங்களை, அவர்களுடைய வாழ்வின் சரித்திரங்களை நமக்கு வேத புத்தகம் என்ன செய்கிறதுங்க, சொல்லுகிறது. நாமும் அவர்களைப் போல கர்த்தருக்காக எல்லா சூழ்நிலையிலும் வாஞ்சையும் வைராக்கியம் உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் இந்த யாத்திராகம புத்தகம் 2ஆம் அதிகாரத்துக்கு நேராக திரும்பி வருவோம் என்று சொன்னால், இந்த 2ஆம் அதிகாரம் என்று சொல்லுகிறது ஒரு விசுவாச வாழ்கிறதற்கு ஏற்ற ஒரு காலகட்டத்திலே இருந்ததான நபர்கள் அல்ல. அங்கே அந்த 2ஆம் அதிகாரத்தின் கால சூழ்நிலை நல்லதொரு விசுவாச வாழ்கிறதற்கு ஏற்ற ஒரு சூழ்நிலை கிடையாது. காரணம் என்ன என்று சொன்னால், அந்த யாத்திராகம புத்தகத்தினுடைய 2ஆம் அத்தியாயத்தின் காலகட்டங்கள் என்று சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துக்கு அவர்கள் வந்து அடிமைகளாகி கிட்டத்தட்ட 400 அல்லது 430 ஆண்டுகளை கடந்திருக்கக்கூடியதான ஒரு காலகட்டத்தில் அவர்கள் என்ன செய்யறாங்க, வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவ்விதமாக அடிமைத்தனத்திலே வாழ்ந்திருக்கக்கூடியதான ஒரு காலகட்டம். ஒரு விதத்துல சொல்லணும் அப்படின்னா 70 பேராக கடந்து போய் இப்பொழுது 6 லட்சத்துக்கும் அதிகமான புருஷர்களை உடைய ஒரு திரள்கூட்ட ஜனங்கள் அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே எகிப்திலே இருக்கிறார்கள். ஆகவே அந்த ஜனங்களுடைய நிலையை நாம் காண்போம் என்று சொன்னால், யாத்திராகம புத்தகம் இவ்விதமாய் சொல்லுகிறது, யோசேப்பை அறியாத ஒரு ராஜா, யோசேப்பை அறியாத ஒரு பார்வோன் வந்திருக்கக்கூடிய நிலையிலே இந்த ஜனங்களுடைய சூழல் எப்படிப்பட்ட ஒன்றாக இருக்கிறது என்பதை நாம் கவனித்து பார்ப்போம் என்று சொன்னால், அந்த 1ஆம் அதிகாரம் நமக்கு சொல்லுகிறது ஒரு ஒடுக்கப்பட்ட, நெருக்கப்பட்ட. நீங்கள் யாத்திராகம புத்தகத்தினுடைய 1ஆம் அதிகாரத்திலே நம்ம கவனிச்சு பார்ப்போம் அப்படின்னா, அவர்களுடைய ஜீவனே கசப்பாக்கப்பட்டதான ஒரு வாழ்க்கை அவர்கள் என்ன செய்யறாங்க, வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிறதை நான் பார்க்கின்றோம். அங்க நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அவருடைய வாழ்வு மிகவும் கசப்பாக்கப்பட்ட ஒரு நிலையிலே 14 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சாம்பும் செங்கலுமாகி இவைகளை செய்யும் வேலையினாலும் வயலில் செய்யும் சகலவித வேலையினாலும் அவர்கள் ஜீவனையும் கசப்பாக்கினார்கள், அவர்களை கொண்டு சேவித்த எல்லா வேலைகளிலும் அவர்களை கொடுமையாய் நடத்தினார்கள் என்று வாசிக்கிறோம். அப்படிப்பட்டதான ஒரு கொடுமை நிறைந்த, நெருக்கடிகள் நிறைந்த, இக்கட்டுகள் நிறைந்த ஒரு காலகட்டம் தான் அந்த யாத்திராகம புத்தகத்தினுடைய துவக்க காலம். வேறு விதத்திலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால், யாத்திராகம புத்தகத்தினுடைய அந்த துவக்க பகுதியானது இஸ்ரவேல் ஜனங்களுடைய அடிமை காலத்தினுடைய கடைசி 80 ஆண்டுகளுடைய வரலாற்றை தான் இந்த யாத்திராகம புத்தகத்தினுடைய துவக்க பகுதியிலே நாம் என்ன செய்கின்றோம், வாசிக்கின்றோம். வேறு விதத்தில் சொல்ல வேண்டும் என்றால், வேதனையின் உச்சத்திலே இருக்கக்கூடியதான ஒரு நிலை, நெருக்கடிகள் அங்கே இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய ஜீவனே கசப்பாக்கப்பட்ட, அப்படின்னா என்ன அர்த்தங்க, ஏன் வாழ்றோன்னே தெரியாத அளவுக்கு அல்லது எதுக்காக வாழணும்ன்ற வெறுத்து போன ஒரு அனுபவத்தோடு கூட வாழக்கூடிய ஒரு காலகட்டத்துல நாம பார்க்கிறோம். ஆனா அப்படிப்பட்டதான காலகட்டத்தின் நடுவில் தான் சில நபர்களையும் நாம் இங்கே காண்கிறோம். அவர்கள்தான் 2ஆம் அதிகாரத்தினுடைய 1 தொடங்கி சில வசனங்களிலே அவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த காலகட்டத்தின் நடுவிலே தேவனுக்காக வைராக்கியமாக விசுவாசமாய் வாழ்ந்திருந்த ஒரு சிலரை வேத புத்தகம் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறது. அவர்களை குறிக்கப்பட்டிருக்கிறது நிமித்தமாக தான், அவர்களை குறித்து அங்கு எழுதப்பட்டிருக்கிறது நிமித்தமாக தான் பின்னாலே இந்த வேத புத்தகத்தினுடைய சரித்திரம் அல்லது அதை தொடர்ந்துள்ளதான வரலாறு நீண்டு கொண்டு வருகிறதை நாம் இங்கே காண முடியும். அந்த குடும்பங்கள் அல்லது அந்த நபர்கள் யார் என்று நாம் கவனிப்போம் என்றால், அதனுடைய முதல் 4 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். யாத்திராகம புத்தகம் 2ஆம் அதிகாரம் அதன் முதல் 4 வசனத்துல,
அதை அவர் விடுவிக்கக்கூடாது. ஒரு நாடகத்தை இருந்தால் அதை எங்கே வளர்த்தி அனைவருமாக காவல் செய்கிறார். அதற்கு என்பதை அறிவு போதும். நான் வாசிக்க இந்த வேத பகுதியை நம்முடைய நல்ல கர்த்தர் தாமே நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த 2ஆம் அத்தியாயத்திலே ஒரு சில நபர்களை அல்லது ஒரு குடும்பத்தை நாம் இங்கே பார்க்கின்றோம். இவர்கள் யார், இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்கிறதான முழுமையான பின்னணி நமக்கு தெரியவில்லை என்றாலும் ஒரு லேவி குடும்பத்தை சார்ந்ததான ஒரு நபர்களை நாம் இங்கே பார்க்கின்றோம். ஆனால் இவருடைய பெயர்கள் ஒன்றும் அந்த அளவுக்கு இங்கே தெரியவில்லை என்றாலும் 6ஆம் அதிகாரத்துக்குள்ளாக வரும் பொழுது அவர்களுடைய பெயர் அங்கே வெளிப்படுகிறது. யாருங்க அவங்க? அம்ராம், யோகபேத் என்கிறதான மோசேயினுடைய பெற்றோர்கள். மோசேயினுடைய பெற்றோர்களாகிய இவர்களை குறித்துதான் இந்த புத்தகத்தினுடைய இந்த 2ஆம் அத்தியாயம் நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கக்கூடியதான ஒன்றாக இருக்கிறது. இங்க நம்ம கவனிச்சு பார்ப்போம் அப்படின்னா, நெருக்கடி நிறைந்த ஒரு காலகட்டம், ஜீவனே கசப்பாக்கப்பட்டதான ஒரு காலகட்டம், எதுக்காக வாழ்றோம் அப்படின்னு தங்களை தாங்களே நொந்து கொண்டிருக்கக்கூடியதான ஒரு காலகட்டம். நேற்றைக்கு ஒரு சகோதரியோடு நான் பேசிக் கொண்டிருந்தேன். ஒரு விசுவாச குடும்பத்தில் உள்ளதான ஒரு சகோதரி தான். ஆனா அவங்க சொல்றாங்க, பிரதர் எதுக்காக வாழ்றேன்னு எனக்கு தெரியல பிரதர். ஆனா எதுக்காக நான் வாழ்றேன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவர்களுடைய குடும்பமும் சரி, அவர்கள் இருக்கக்கூடிய சூழலும் சரி, அந்த விதத்திலே அவர்களை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை, அப்படிப்பட்ட நிலையிலே தன்னுடைய ஜீவனே கசப்பாக்கப்பட்டதான ஒரு நிலையில தான் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலையின் நடுவிலே இங்கே ஒரு குடும்பத்தை நாம் பார்க்கிறோம். இந்த குடும்பம் ஏதோ பெயருக்காக வாழ்ந்த ஒரு குடும்பம் அல்ல, வைராக்கியமாய் கர்த்தருக்காக வாழ்ந்த ஒரு குடும்பம். காலப்போக்கிலே தாங்கள் யாரென்றே மறந்து போன ஒரு ஜனக்கூட்டத்தின் நடுவிலே தங்களை அழைத்த தேவன் யார், அவர் எங்களை குறித்து வைத்திருக்கக்கூடியதான நோக்கம் என்ன, அவரை நான் விசுவாசித்து அவருடைய அடிச்சுவடுகளை நான் பின்பற்றி சொல்வேன் என்ற நிலையில வைராக்கியமாய் வாழ்ந்திருந்த ஒரு குடும்பம் தான் இந்த அம்ராம் யோகவேத்துடைய குடும்பம் என்பதை நான் பார்க்கின்றோம். ஒரு விதத்துல சொல்லணும் அப்படின்னா, கர்த்தரை மறந்து வாழ்ந்த அல்லது தாங்க யார் என்கிறதையே அறியாது அல்லது அதை மறந்த நிலையில வாழ்ந்திருக்கக்கூடிய ஜனக்கூட்டத்தின் நடுவிலே ஒரு உயிரோட்டம் உள்ளதான ஒரு குடும்பத்தை நாம் இங்கே பார்க்கின்றோம். அதனாலதான் இந்த குடும்பத்தை கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? புதிய ஏற்பாட்டிலே விசுவாச வீரர்களுடைய பட்டியல் என்ன செய்யறாரு தெரியுமாங்க? இந்த குடும்பத்தை கொண்டு வர்றார். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல நாம வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், இந்த குடும்பம் விசுவாச வீரர்களுடைய பட்டியலில் வருது. ஏன் அப்படின்னா, விசுவாசிக்கிறதற்கு ஏற்ற ஒரு காலகட்டமே கிடையாது. ஆனா அப்படிப்பட்டதான காலகட்டத்திலும் கூட கர்த்தரை விசுவாசித்து அவர்கள் வாழ்ந்திருந்தது நிமித்தமாக தான் விசுவாச வீரர்களுடைய பட்டியலிலே இந்த குடும்பம் வருகிறதை நான் பார்க்கின்றோம். ஒரு விதத்துல சொல்லணும் அப்படின்னா, இன்னும் இவர்கள் வாழ்ந்த காலகட்டத்தை அகழ்ந்து பார்ப்போம் அப்படின்னா, ஒரு பயம் நிறைந்த ஒரு காலகட்டத்துலதான் இவங்க வாழ்ந்திருந்தாங்க. என்ன பயம் நிறைந்த காலகட்டம்? பொதுவா ஒரு குடும்பத்துல குழந்தை பிறகுது அப்படின்னா, அந்த குழந்தை பிறக்கிறது நிமித்தமாக அந்த குடும்பத்துள்ளதான சகோதரருக்கு எப்படி இருக்கு தெரியுமாங்க? மகிழ்ச்சி. உண்மைதானே? அது எந்த குழந்தையா இருக்கட்டுமே, ஆனா குழந்தை பிறகுது அப்படின்னா உண்மையிலேயே அந்த குடும்பத்திற்கு ஒரு மகிழ்ச்சி தான். ஆனா இந்த குடும்பத்துல குழந்தை பிறக்குது அப்படின்னா, இந்த குடும்பம் மட்டுமல்ல, அந்த காலகட்டத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் நடுவே ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா, ஒருவேளை குழந்தை பிறந்த உடனே ஒரு மகிழ்ச்சி ஒருவேளை முகத்திலே பூரிக்கிறது என்றாலும் உடனடியாய் அந்த மகிழ்ச்சி வறண்டு போகிறதான ஒரு காலகட்டத்துல தான் வந்திருந்தாங்க. ஏன் தெரியுமா? அந்த சந்தர்ப்பத்துல பார்வோனாலே ஒரு கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. என்ன கட்டளை தெரியுமா? இஸ்ரவேலிலே பிறக்கக்கூடியதான குழந்தை, ஆண் குழந்தைகள் எல்லாம் என்ன செய்து விடுங்கள், கொன்று போட்டு விடுங்கள் என்று மருத்துவச்சிகளுக்கு கட்டளையிடப்பட்டதான ஒரு காலகட்டம். ஆகவே அந்த நிலையிலே கொல்லப்படுகிறதான குழந்தை பிறக்கிறது என்ற மகிழ்ச்சி நிறைந்த ஒரு அனுபவம். ஆனால் அந்த சூழலையும் கூட உண்மையாகவே அனுபவிக்க இயலாத நிலையில இருந்ததான ஒரு காலகட்டம் தான். ஆனா அந்த காலகட்டத்தில் தான் இந்த குடும்பம் ஆண்டவருக்காக வாழ்ந்தார்கள். குழந்தைகள் பிறக்கிறது என்று சொன்னால் அது கொல்லப்பட வேண்டும். ஒருவேளை அந்த குழந்தைகள் பிறக்கிறது சந்தர்ப்பத்திலே கொல்லப்படவில்லை என்றால், அங்க நடந்த சம்பவம் அப்படிதான் இருந்துச்சு. ஏன்னா இந்த மருத்துவச்சிகள் அவர்கள் கர்த்தருக்கு பயந்ததுனாலே குழந்தைகள் என்ன செய்யப்படலைங்க, கொல்லப்படல. ஆனா இன்னொரு கட்டளை பிறந்தது. என்ன தெரியுமா?
இப்படி தவறி போகும் என்றால் அந்த குழந்தைகள் நதியில் என்ன செய்யப்பட வேண்டும்? வீசப்பட வேண்டும் என்கிற கட்டளையும் அங்கே என்ன செய்தது? இருந்தது. ஆனால் அப்படிப்பட்டதான காலகட்டத்தில் தான் இந்த குடும்பம் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தது. வேறு வார்த்தை சொல்ல வேண்டும் என்றால் இந்த குடும்பத்திற்கு கர்த்தர் ஒரு குழந்தையை கொடுத்தார். காரணம் என்ன தெரியுமா? அவர்களுடைய விசுவாசத்தை கனப்படுத்துகிற நிலையிலே ஒரு குழந்தையை கர்த்தர் கொடுத்தார். அப்படிப்பட்டதான நிலையில அந்த குழந்தையை கொடுத்த பொழுது அந்த குழந்தையின் மீது உள்ளதான அவர்களுடைய பார்வை எப்படி இருந்தது என்பதை இந்த 2ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். அந்த குழந்தையை அவர்கள் கண்ட விதத்தை எப்படி அவங்க பார்த்தாங்க அப்படின்னா 2ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம் என்றால், பெற்று அந்த பிள்ளை அழகுள்ளது என்று கண்டு 3 மாதம் ஒழித்து வைத்தார். ஒருவேளை நம்முடைய வேத புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கக்கூடியதான இந்த மொழி நடையிலே அந்த பிள்ளை அழகா இருந்ததுனால ஒழித்து வைத்தார் என்கிற அர்த்தத்தை கொடுக்கக்கூடியதான ஒரு நிலையில என்ன செய்யறாங்க நம்ம வாசிக்கிறோம். ஆனா உண்மையை சொல்லணும் அப்படின்னா, ஒருவேளை அங்க பிறந்த குழந்தை அவலட்சணமா இருந்தது என்றால் ஒருவேளை நதியில போட்டிருப்பாங்களா? அல்லது அங்கவீனமாக இருந்திருந்தால் நதியில போட்டிருப்பாங்களா? கிடையாதுங்க. அங்கே இந்த பெற்றோர், இந்த விசுவாச பெற்றோர் தங்களுடைய பிள்ளையை கண்ட விதம் எப்படி கண்டாங்க அப்படின்னா, தங்களுக்கு கொடுக்கப்பட்டதான பிள்ளையை அழகுள்ளது என்று கண்டார்கள். என்ன அழகு? புதிய ஏற்பாட்டுக்குள்ளாக நாம் வருவோம் என்று சொன்னால், அங்கே அப்போஸ்தலர் நடபடி புத்தகம் 7ஆம் அத்தியாயத்திலே நாம் வாசிக்கின்றோம். 7ஆம் அத்தியாயத்திலே அதன் 20ஆம் வாக்கியத்திலே விதமாய் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 7:20 அழகுள்ள பிள்ளை என்று கண்டு என்று நாம் யாத்ராக புத்தகத்தில் வாசிக்கிறோம். ஆனால் இங்கே புதிய ஏற்பாட்டிலே வாசிக்கும் பொழுது என்ன வாசிக்கிறோம் என்றால், திவ்ய சௌந்தரியம் உள்ளவன் என்று. அழகுள்ள பிள்ளை, திவ்ய சௌந்தரியம் உள்ள பிள்ளை. எபிரேய ஆசிரியர் எழுதும்போது என்ன எழுதுகிறார் தெரியுமா? 11ஆம் அத்தியாயத்தினுடைய 23ஆம் வசனத்திலே, 11:23 அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு போதும். அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே அவனை 3 மாதம் ஒழித்து வைத்தார்கள். அவர்கள் கண்ட அழகு என்ன அழகு அப்படின்னா, சரீர பிரகாரமான அழகு என்ற அர்த்தத்தில் அல்ல. வேறொரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, அந்த பிள்ளையை சாதாரணமான பிள்ளை அல்ல என்று கண்டு. அதான் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறதான அழகுள்ள பிள்ளை, திவ்ய சௌந்தரியம் உள்ள பிள்ளை என்கிறதான வார்த்தையுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, தங்களுக்கு கொடுக்கப்பட்டதான அந்த பிள்ளையை அவர்கள் சாதாரணமான பிள்ளையாக அவர்கள் பார்க்கவில்லை. ஏன் அப்படின்னா, தாங்கள் ஒரு தேவனை அவர்கள் விசுவாசித்தார்கள். அந்த தேவனுடைய வார்த்தை அவர்கள் விசுவாசித்தார்கள். அவர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்கிறதான நம்பிக்கை அவர்களுக்கு இருந்தது. ஆகவே நெருக்கடியான அந்த காலகட்டத்தின் நடுவில் ஒருவேளை கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றுகிறதான ஒரு பிள்ளையாக எனக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளை என்ன செய்யலாம், இருக்கலாம் என்கிற அந்த விசுவாசம் அவர்களுக்குள்ளாக இருந்தது. அதனாலதான் எபிரேய ஆசிரியர் சொல்லும் பொழுது சொல்றாரு, விசுவாசத்தினாலே. அப்படிதானே? பிள்ளை அழகுள்ளது என்று கண்டு. என்ன அழகை கண்டாங்க அப்படின்னா, மோசே இடத்துல கண்ட அழகு, மோசே அவன் சிகப்பா இருக்கிறான் அல்லது அவனுடைய நிறம், அவனுடைய கண்கள், அவனுடைய முடி இப்படி என்று இப்படிப்பட்டதான புறத்தோற்றத்தின் அழகு அல்ல, அவனுடைய ஆவிக்குரிய அழகை அவர்கள் என்ன செய்தாங்க, கண்டாங்க. எப்படி கண்டாங்க அப்படின்னா, வேத வாக்கியத்திலிருந்து கண்டாங்க. ஆதியாகம புத்தகம் அதனுடைய 15ஆம் அதிகாரத்தினுடைய 13 முதல் 16 வரையுள்ள வாக்கியங்களை நாம் வாசிப்போம் அப்படின்னா, ஆதியாகம 15ஆம் அதிகாரம் 13 முதல் 16 வரையுள்ளதான வசனங்கள்ல,
இவர்கள் அடிமைகளாய் இருப்பார்கள். ஆனால் அடிமைகளாய் இருந்த நிலையிலே 4 தலைமுறைக்கு பின்பதாக அவர்கள் புறப்பட்டு வருவார்கள் என்கிறதான நிலையிலே தங்களுடைய முற்பிதாவுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டத்திலே தாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்கிறதை இந்த குடும்பத்தார் விசுவாசித்தார்கள். தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய வாக்குத்தத்தத்தையும் இவர்கள் விசுவாசித்தாங்க. அதனால தங்களுக்கு கொடுக்கப்பட்டதான குழந்தையை, அது கருப்பா இருக்குதா வெள்ளையா இருக்குதா, அல்லது அதனுடைய கண்கள் எப்படி இருக்குது, அதனுடைய முடி எப்படி இருக்குது அப்படிலாம் பார்க்கல. அந்த குழந்தை இடத்துல ஆவிக்குரியதான அழகை அவர்கள் கண்டார்கள். இன்றைக்கும் நான் இந்த பகுதியில இதை மட்டுமே அதிகமாய் வலியுறுத்தி பேசும்படியாக ஆவியானவர் ஏவுகிறார். இன்றைக்கு விசுவாச குடும்பத்தாராகிய அல்லது விசுவாச குடும்பத்தில் இருக்கக்கூடியதான பெற்றோர்களாகிய நாம நம்முடைய பிள்ளைகளை எப்படிப்பட்டதான கண்ணோட்டத்தோடு கூட பார்க்கின்றோம். அதான் ரொம்ப அவசியம். நம்ம விசுவாச குடும்பத்தார் தான், நம்ம விசுவாசியோடு அழைக்கப்படுகிறவர்கள் தான். ஆனா அழைக்கப்படுகிறதான நாம நம்முடைய பிள்ளைகளை, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான பிள்ளைகளை என்ன கண்ணோட்டத்தோடு கூட பார்க்கின்றோம்? தேவன் பார்க்கிற விதமாய் நம்முடைய பிள்ளைகளை பார்க்கக்கூடியதான கண்கள் நமக்கு இருக்குதா? அநேக நேரங்கள்ல நாம எப்படி பார்க்கிறோம்னா, சமுதாயத்தின் கண்களிலே நம்முடைய பிள்ளைகளை பார்க்கிறோம், பக்கத்து வீட்டுக்காரங்களுடைய கண்களிலே நம்முடைய பிள்ளைகளை பார்க்கிறோம். அவர்களை அவர்களோடு கூட ஒப்பிட்டு அவங்க எப்படி இருக்கிறாங்க, அவங்க எப்படி படிச்சிருக்காங்க, அவங்க இங்க போறாங்க அங்க போறாங்க அப்படின்னு அவர்களோடு கூட ஒப்பிட்டு தான் அவர்களை பார்க்கிறோமே ஒழிய, சமுதாயம் பார்க்கக்கூடிய கண்களோடு கூட தான் பார்க்கிறோமே ஒழிய, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான பிள்ளைகளை கர்த்தர் பார்க்கிற பிரகாரமாய், வேறு விதத்தை சொல்லணும்னா இங்கே பார்க்கக்கூடிய இந்த விசுவாச பெற்றோர்களாய் இருக்கக்கூடிய விசுவாசத்தினாலே என்று எபிரேய ஆசிரியர் விசுவாச வீரர்களுடைய பட்டியலில் அவர்களை சேர்க்க காரணம் என்ன அப்படின்னா, தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைய பார்த்த விதம், அந்த பார்த்த விதத்துல ஒரு விசுவாசம் இருந்துச்சு. எத்தனையோ பிள்ளை பிறந்ததுங்க. ஏன் இதே குடும்பத்துல ஏற்கனவே 2 பிள்ளை என்ன செய்துங்க இருக்குது. ஆனா இந்த பிள்ளை பிறந்த பொழுது, இந்த 3வது பிள்ளை பிறந்த பொழுது அந்த பிள்ளையை விசுவாச கண்களோடு கூட என்ன செய்தாங்க, பார்த்தாங்க. விசுவாச கண்களோடு கூட பார்த்தாங்க. என்ன கண்கள்? அதான் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், நம்முடைய முற்பிதாக்கள் சொன்னதான வாக்குத்தத்தம், முற்பிதாக்களுக்கு தேவன் கொடுத்ததான வார்த்தை நிறைவேறத்தக்கதான இந்த காலகட்டத்திலே எங்களுக்கு கொடுக்கப்பட்டதான இந்த பிள்ளை ஒருவேளை தேவன் பயன்படுத்துகிற கருவியாக என்ன செய்யலாம், இருக்கலாம். அவன் திவ்ய அழகுள்ள பிள்ளை அப்படின்ற நிலையில, திவ்ய சௌந்தரியம் உள்ள பிள்ளை அப்படின்ற நிலையில அங்கே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சரியான வேறொரு மொழிபெயர்ப்பு என்ன அப்படின்னா, அந்த பிள்ளைய சாதாரணமான பிள்ளைய அவங்க என்ன செய்யலைங்க, பார்க்கல. இந்த காலகட்டத்திலே தேவன் எங்களுக்கு கொடுத்த வார்த்தையை, வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும்படியாக இந்த பிள்ளை எங்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறான், ஒருவேளை என்ன செய்யப்பட்டிருக்கலாம், கொடுக்கப்பட்டிருக்கலாம். உண்மையிலேயே விசுவாசம்னா என்ன அப்படின்ற எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தின் 1வது வசனத்துல வாசிக்கிறோம் அல்லவா? விசுவாசம் என்றால் என்ன, அதனுடைய டெபினிஷன் என்ன? எபிரேயர் 11:1 என்ன சொல்லுது தெரியுமா? என்ன சொல்லுது? விசுவாசமானது நம்பப்படுகிறதின் உறுதியும் காணப்படாதவைகளில் நிச்சயமாய் இருக்கிறது என்கிற நிலையில இவங்க நம்பினாங்க. நம்பப்படுகிறதின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். ஒருவேளை இந்த பிள்ளையா இருக்குமா இல்லையான்னு தெரியாது, ஆனா இவங்க விசுவாசித்தாங்க. தேவன் சொன்ன காலகட்டத்துக்குள்ள என்ன செய்திருக்கிறோம், வந்திருக்கிறோம். ஆகவே இந்த சந்தர்ப்பத்தை எங்களுக்கு கொடுக்கப்பட்டதான பிள்ளை, அது தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கிற பிள்ளை என்கிறதான நிலையிலே தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் என் குழந்தையின் மூலமாக ஒருவேளை இப்பொழுது நிறைவேறுமோ என்ற அந்த விசுவாசத்தோடு கூட தங்களுடைய பிள்ளையை பார்த்தாங்க. ஆனா இன்னைக்கு நாம நம்முடைய பிள்ளைகளை என்ன கண்ணோட்டத்துல பாக்குறோம்? காரணம் என்ன அப்படின்னா, இந்த 3 மாதங்களாக சிறுபிள்ளைகளுக்காகவும் சிறுபிள்ளைகள் நடுவில் தான் அதிகமான நிலையில இந்த ஊழியர்களை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். நேற்றைக்கு மதிய வரைக்குமாக விபிஎஸ் ஊழியங்கள் பல நிலைகள்ல நடைபெற்றுக் கொண்டிருந்தது. கிட்டத்தட்ட நேற்றைக்கு எங்களுடைய சபையில மேல மாடியில, அதாவது வீட்டுல தான் நாங்க கூடி வர்றோம், மாடியில நாங்க ஷெட்டு போட்டு விபிஎஸ் நடத்துறோம். இன்னைக்கு கிட்டத்தட்ட 167 பிள்ளைங்க அங்க வந்தாங்க. உட்கார்றதுக்கு என்ன செய்யல, இடம் இல்லை. ஆனா 167 பிள்ளைங்க என்ன செய்திருந்தாங்க, வந்திருந்தாங்க. கிட்டத்தட்ட அந்த பிள்ளைகளுக்கான நிலையில இந்த ஊழியர்களை நிறைவேற்றுகிறதான சந்தர்ப்பத்தில் ஆண்டவர் இந்த பாரத்தை குறித்து அதை வெளிப்படுத்தினார். இன்னைக்கு நாம நம்முடைய பிள்ளைகளை நாம எந்த கண்ணோட்டத்தோட பாக்குறோம்?
ஒரு விதத்துல சொல்லணும் அப்படின்னா, இன்னைக்கு நம்முடைய சபைகள், ஏன் நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய பிள்ளைகளை நாம் என்ன செஞ்சிருக்கோம் தெரியுமாங்க? இழந்து கொண்டிருக்கிறோம். அவங்களுக்கு இருக்கக்கூடியதான அந்த பிரஷர்ஸ், அவங்களுக்கு இருக்கக்கூடியதான நெருக்கடிகள், ஏன்னா நாம வாழ்ந்த அப்படிப்பட்டதான், நாம பிள்ளைகளாக இருந்த பொழுது இருந்ததான அந்த காலம் அல்ல இன்றைக்கு இருக்கக்கூடியதான காலம். இன்னைக்கு பல்வேறு விதமான நெருக்கடி, அவர் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அவர்களை தவறான பாதைக்கும் தவறான காரியத்துக்குள்ளாக அழைத்து கொண்டு போகக்கூடியதான எத்தனையோ விதங்களும் மீடியாக்களும் இன்றைக்கு என்ன செய்யுதுங்க இருக்குது. ஆனா அதன் நடுவிலே நம்முடைய பிள்ளைகளை கர்த்தருக்காக நடத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு என்ன செய்யுதுங்க இருக்குது. அதுல முதல் காரியம் என்ன அப்படின்னா, நம்முடைய பிள்ளைகளை நாம் பார்க்கக்கூடியதான நம்முடைய பார்வை, விசுவாச கண்களோடு கூட நம்முடைய பிள்ளையை என்ன செய்யணுங்க பார்க்கணும். ஆனா நாம எப்படி பார்க்கிறோம் தெரியுமா? என் பிள்ளையா, அவன் படிக்கணும், டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், என்ன டிகிரி படிக்கணும், இது பண்ணணும், அது பண்ணணும், கல்யாணம் பண்ணணும், வீடு கட்டணும். நான் கேட்கிறேன், இதே மாதிரிதானே நம்ம பக்கத்து வீட்டுக்காரரு அவருடைய பிள்ளையை பத்தி நினைக்கிறாரு. ஒரு விதத்துல சொல்லலாம், நாம நினைக்கிறத விட இன்னும் ரொம்ப அதிகமா தான் என்ன செய்யறாங்க நினைக்கிறாங்க. அதே போலதான் நாம நம்ம பிள்ளைகளை பத்தி நினைக்கிறோம். நம்ம பிள்ளைகளை பத்தி நினைக்கிறதெல்லாம் தப்பு கிடையாதுங்க. ஆனா நம்முடைய பிள்ளைகள் கர்த்தருக்காக நிற்கணும். விசுவாசம் குன்றி போய் இருக்கக்கூடிய, நெருக்கடி நிறைந்திருக்கக்கூடியதான, ஜீவனே கசப்பாக்கப்பட்டதான ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்திருந்த பெற்றோர் தங்களுக்கு கொடுக்கப்பட்டதான பிள்ளை கர்த்தருக்காக நிற்கக்கூடிய ஒரு பிள்ளையாக, கர்த்தர் கொடுத்த வார்த்தையை என் பிள்ளை நிறைவேற்றுகிறதுக்கு ஒருவேளை கர்த்தர் எனக்கு இந்த பிள்ளை என்ன செஞ்சிருக்கலாம், கொடுத்திருக்கலாம் என்கிற நிலையிலே அந்த விசுவாச கண்களோடு கூட தங்களுடைய பிள்ளையை அவர்கள் கண்டாங்க. இன்னைக்கு நாம என்ன கண்களோடு பார்க்கிறோம்? பக்கத்து வீட்டுக்காரங்க எப்படி தங்களுடைய பிள்ளைகளை பார்க்கிறாங்களோ அதே மாதிரி தாங்க பார்க்கிறோம். மோசே அழகுள்ள பிள்ளை என்று அவர்கள் கண்டார்கள் என்ற அந்த விசுவாசத்தை எபிரேய ஆசிரியர் எழுதி வைத்திருப்பதனுடைய காரணம் என்னன்னா, அழகு என்கிறது தோற்றத்தின் நிலையில் அல்ல, திவ்ய சௌந்தரியம் என்கிறது தோற்றத்தின் நிலை அல்ல. அப்படின்னா அசிங்கமான பிள்ளையார தூக்கி போட்டிருப்பாங்களா? கிடையாதுங்க. ஊனமான பிள்ளையார தூக்கி போட்டிருப்பாங்களா? கிடையாதுங்க. அவனிடத்தில் இருக்கக்கூடிய ஆவிக்குரிய அழகை கண்டார்கள் என்று சொன்னால் அவன் சாதாரணமான பிள்ளை அல்ல என்று அவர்கள் என்ன செய்தாங்க? அவர்கள் கண்டார்கள். ஆகவே தேவனுக்காக இந்த பிள்ளை எங்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? கொடுக்கப்பட்டிருக்கிறது. உண்மை சொல்லணும்னா, நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் என்னுடைய சந்ததியின் மூலமாக அவரை மகிமைப்படுத்துகிறதற்கு எனக்கு இந்த பிள்ளைகளை என்ன செஞ்சிருக்கிறாங்க? கொடுத்திருக்கிறாங்க. அப்படின்ற கண்ணோட்டத்தோட நம்முடைய பிள்ளைகளை பார்ப்போம் அப்படின்னா அவங்களுடைய வேல்யூ என்னன்னு நமக்கு தெரியும். நம்முடைய பிள்ளைகள் நல்ல நிலையில் படிக்கணும், நல்ல உயர்ந்த உத்தியோகத்துக்கு வரணும், எல்லா காரியங்களும் இருக்கணும். ஆனா அதை விட என்னுடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய நிலைகளிலே, வசனத்தின் நிலையிலே கர்த்தருக்காக நிற்கக்கூடியதான பிள்ளைகளா என்ன செய்யுங்க இருக்கணும். அந்த வாஞ்சை நமக்கு வேணும். பிள்ளைகளை ஆண்டவரிடத்துல கொண்டு வர வேண்டும் என்கிற அந்த வாஞ்சை, அந்த விசுவாசம் இன்னைக்கு பெற்றோர்களுக்கு ரொம்ப குறைஞ்சு போச்சு. உலகத்துல படிக்க வைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் செய்வோம். ஆனா ஆவிக்குரிய நிலையில நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கிறதற்கு நாம் எந்த அளவுக்கு முயற்சிக்கிறோம், முக்கியத்துவம் கொடுக்கிறோம். படிப்பு வரலன்னா என்ன பண்றோம்? டியூஷன் வைக்கிறோம்ல. நான் கேட்கிறேன், வசனம் கத்துக்கிடல அப்படின்னா, அல்லது வசனத்துக்கு நம்முடைய பிள்ளைகள் கொஞ்சம் தூரமா இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அதுக்கேற்றதான நிலையில் உள்ளதான சூழ்நிலை உருவாக்குறோமா? இன்றைக்கு நடக்கக்கூடியதான மற்ற கூட்டங்களும் அல்லது சிறுவர்கள் கூட்டங்களோ வாலிபர்கள் கூட்டங்களோ இதெல்லாம் வேற யாருக்கோ நடத்துறாங்க. அதெல்லாம் ஏதோ பாவப்பட்டவங்களுக்கு நடத்துறாங்க அப்படின்ற கண்ணோட்டத்துக்கு நீ என்ன செஞ்சதுங்க? மாறி போயிருக்கக்கூடிய ஒரு விசுவாச உலகத்தில் நாம் என்ன செய்யறோங்க இருக்கிறோம். நான் சொல்றேன், இந்த சந்தர்ப்பங்கள்ல விடுமுறை நாட்களா இருக்கட்டும் அல்லது இந்த மே மாதமா இருக்கட்டும், இந்த சந்தர்ப்பங்கள்ல நிறைய இடங்கள்ல முகாம்கள் நடக்கும். ஆனா அந்த முகாம்களுக்கு நீங்க போய் பாத்தீங்கன்னா யார் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏதோ வீட்டுல சாப்பிட முடியாத நிலையில பட்ஜெட்டுக்கு இருக்கக்கூடிய நபர்கள் தான் அங்க வந்து உட்கார்ந்துருக்காங்க மாதிரி இன்னைக்கு அனைவருடைய நினைப்பு. எங்களுக்கெல்லாம் நாங்க எங்களுடைய விடுமுறையை கழிக்கிறதுக்கு அதுக்கு வேற விதங்கள்ல நாங்க என்ன செய்வோம், போவோம் அப்படின்ற எண்ணத்துலதான் இன்னைக்கு போய்கிட்டு இருக்காங்க. அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு கேம்ப்லயாவது அட்டன் பண்ணிருக்கிறோமா? நமக்காக தாங்க வைக்கிறாங்க, சும்மா எல்லாம் கிடையாது. ஏதோ அவங்க நடத்தணும்ன்றதுக்காக எல்லாம் கிடையாது, அது பேருக்காக பணத்துக்காக எல்லாம் கிடையாது. ஒரு சிலர் இருக்கலாம், அதை நான் பத்தி சொல்லல. ஆனா வசனத்தை கேட்கணும், வசனத்துல என் பிள்ளை வளரணும்ன்ற நிலையில நம்முடைய பிள்ளைகளை ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு வளர்க்கிற அனுபவம்
விசுவாச பெற்றோர்களாகிய நாம நம்முடைய பிள்ளைகளை என்ன கண்ணோட்டத்தோடு கூட பார்க்கிறோம் என்கிறதை நாம சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியமா இருக்குது. ஒண்ணு சொன்னேன், அவங்க படிக்கிறாங்களோ படிக்கலையோ, படிக்கணும். அதே நேரத்துல இதை நான் சொல்றதை நீங்க தவறாக எடுத்துக்கூட கூடாது. அவங்க படிக்கணும். ஆனா அதே நேரத்துல கர்த்தருக்காக அவங்க என்ன செய்யணுங்க? நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த பிள்ளைகள் அப்படின்ற வேல்யூவோட என்ன செய்யணுங்க? பார்க்கணும். கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்காரு அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறதற்காக. நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா பல்கியா புத்தகத்துல ஒரு அருமையான வார்த்தை இருக்குது. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார். ஏன் அவர் ஒருவனை படைத்தார்? அவரிடத்துல ஆவி இல்லையா? அப்படின்னா அவரிடத்துல சுவாசம் இல்லையா? நிறைய மண் எடுத்து பிடிச்சு எல்லா மண்ணையும் ஊதி எல்லா மண்ணையும் மனுஷர்களாக்கி விட்டுருக்கலாமே. ஏன் ஒரே ஒரு ஆளை எடுத்து ஒரே ஒரு மண் எடுத்து அந்த ஒரு மனுஷனை உருவாக்கி அவனுடைய நாசிலை சுவாசம் ஊதி அவனை மனுஷனை உண்டாக்கி ஏன் செஞ்சாரு? அங்க மல்கியா புத்தகத்துல ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு. என்ன தெரியுமா? பக்தி உள்ள சந்ததியை பெறும்படித்தானே. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான சந்ததிகள் பக்தியுள்ள சந்ததிகளா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆனா என்ன ஆகுது அப்படின்னா, காலங்களும் சூழ்நிலைகளும் அல்லது இருக்கக்கூடியதான டெக்னாலஜியும் காரியங்களும் நமக்கு ஒரு பிள்ளைகள் இருக்கிறாங்கன்றதே மறந்து போன ஒரு காலகட்டத்தை நம்ம வாழ்றோம். இந்த ரூபன் காத் மனாசே அவர் பாதி கோத்திரத்தார், 2.5 கோத்திரத்தார், அவங்க கானானுக்குள்ள சுதந்திரம் பெறல. நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா என்னாகும் புத்தகம் 32ஆம் அதிகாரத்துல அவங்க வரும்பொழுது கீலேயாத் தேசத்தை அவங்க பாக்குறாங்க. கீலேயாத் தேசத்தை பார்க்கும்போது அது செழிப்பா இருக்கக்கூடிய ஒரு இடமா இருக்குது. உடனே மோசேட்ட போய் அவங்க கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க தெரியுமா? மோசே எங்களை அக்கறைக்கு கொண்டு போக வேண்டாம், நாங்க இங்கேயே இருக்கிறோம். இந்த தேசம் என்னது? செழிப்பா இருக்குது. எதுக்கு செழிப்பா இருக்கு தெரியுமா? ஆடு மாடுகளுக்கு தகுந்த இடம் என்று அவர்கள் என்ன செஞ்சாங்க? கண்டாங்க. பிள்ளைகளுக்கு தகுந்த இடமானு பார்க்கல, ஆடு மாடுக்கு தகுந்த இடமானு பார்த்துட்டு அங்க டேரா போட்டாங்க. ஆனா நடந்தது என்ன தெரியுமா? இந்த 2.5 கோத்திரத்தார் இங்க இருந்தாங்க. எங்க இருந்தாங்க? கீலேயாத் தேசத்துல இருந்தாங்க. கீலேயாத் என்கிறது அது செழிப்பு மிகுந்த ஒரு பகுதி. உன்னத பாட்டு புத்தகத்துல அதனுடைய செழிப்பை பற்றி விவரித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்வளவு நல்ல செழிப்பா இருந்து அந்த செழிப்பை பார்த்து அங்க உட்கார்ந்தான். ஆனா ஓசியாவின் காலகட்டத்துல நாம் வாசிக்கும் பொழுது அவர்கள் அபத்தரானார்கள் அப்படின்னு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் அக்கிரம செய்கைக்காரர், கீலேயாத் அக்கிரம செய்கைக்காரருடைய பட்டணம் அப்படின்னு அங்க எழுதப்பட்டிருக்கு 8ஆம் அதிகாரத்தில். கீலேயாத் அக்கிரம செய்கைக்காரருடைய பட்டணம். they are vanity, surely they are vanity அப்படின்னா மாயை பின்பற்றி போனவர்களாய் மாறி போனாங்க அப்படின்னு அந்த கீலேயாத்தியர்களை குறித்து எழுதப்பட்டிருக்கு. கீலேயாத்தியர்கள் யாருங்க? எதிர் வீட்டுக்காரர்களா? எகிப்தியர்களா? பக்கத்து வீட்டுக்காரர்களா? பெலிசியர்களா? கிடையாதுங்க. ரூபன் காத் மனாசையில் பாதி கோத்திரத்தாரே ஆகிய 2.5 கோத்திரத்தார். இவங்க செழிப்பா இருக்குதுன்னு பார்த்துட்டு இங்கேயே இருக்கிறோம் அப்படின்னு அடம்பிடிச்சு இடத்தை வாங்கி உட்கார்ந்தாங்க. ஆனா காலங்கள் கடந்தது. அவர்களுடைய சந்ததி எப்படி மாறி போச்சு அப்படின்னா அக்கிரம செய்கைக்காரர்களாக மாறி போனாங்க. ஏன்னா நம்முடைய பிள்ளைகளை குறித்த அக்கறையற்றவர்களாய் மாறி போயிருக்கக்கூடிய ஒரு நிலை. ஏன் யோசுவாவின் காலகட்டத்துக்கு அடுத்து நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா நியாயாதிபதிகள் புத்தகம் நமக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கு. நியாயாதிபதிகள் புத்தகம் அவருடைய 2ஆம் அதிகாரத்துக்கு நீங்க வருவீங்க அப்படின்னா அங்கே நாம் இவ்விதமாக வாசிக்கின்றோம். நியாயாதிபதிகள் புத்தகம் அதனுடைய 2ஆம் அதிகாரத்தினுடைய 7-8 வசனங்களை வாசிங்க. ஜனங்கள் கர்த்தரை சேவித்தார்கள். யாருடைய காலகட்டத்துல? யோசுவாவுடைய காலகட்டத்திலையும் யோசுவாவுக்கு பின்னாலே இருந்தான மூப்பருடைய காலகட்டத்திலையும் ஜனங்கள் கர்த்தரை என்ன செய்தாங்க? சேவித்தாங்க. ஏன்னா கர்த்தருடைய கிரியைகளும் கர்த்தருடைய மகத்தான காரியங்கள் என்ன செய்தாங்க? பார்த்தாங்க. ஜனங்கள் கர்த்தரை சேவித்தாங்க. ஆனா அதுக்கு கீழே வாசிக்கும் போது என்ன வாசிக்கும் தெரியுமா? கீழே வாங்க, அடுத்து 8ஆம் வசனம். ஓகே, அங்கே யோசுவா மரித்து போனார்.
ஆனா அதுக்கப்புறம் நடக்கிற சம்பவங்கள் என்ன தெரியுமா? 11 தொடங்கியுள்ள வசனங்களை வாசிக்கும் போது 10 தொடங்கியுள்ள வசனங்கள்ல பின்பு கர்த்தரையும் கர்த்தருடைய கிரியையும் அறியாத வேறொரு சந்ததி என்ன செஞ்சீங்க? எழும்பிச்சு. எப்படி எழும்பிச்சு? காரணம் என்ன? கர்த்தரை அறியாத ஒரு சந்ததி. ஏன் அப்படின்னா, யோசுவாவுக்கு அப்புறம் உள்ளதான ஜனங்கள், அல்லது யோசுவாவுக்கு அடுத்த உள்ளதான மூப்பர்களுக்கு அடுத்ததான நிலையில் இருக்கக்கூடிய அடுத்த ஜனங்கள் கர்த்தரை குறித்து தங்களுடைய சந்ததிக்கு என்ன செய்யலைங்க? அறிவிக்கல. சொன்னாதானே தெரியும். நமக்கெல்லாம் தெரியும். உதாரணத்துக்கு சொல்றேன், நமக்கெல்லாம் தெரியும் என்னது அரிசி எங்க இருந்து வருது அப்படின்னு. எங்க இருந்து வருது? நெல்ல இருந்து வருது. நெல் எங்க இருக்கு? வயக்காட்டுல இருக்குது. அப்படிதானே? நாத்து நட்டு அதை எடுத்து களபறிச்சு அதை போரடிச்சு கொண்டு வந்து மில்ல போட்டு அரைச்சு என்னது அவங்க இதட்டி எல்லாம் கொண்டு வந்து நமக்கு அரிசி கிடைக்குது. இப்ப உள்ள பிள்ளைகிட்ட கேளுங்க, அரிசி எங்க இருந்து வருது? சூப்பர் மார்க்கெட்ல இருந்து வருது. அப்படிதானே? ஏன்னா அது எப்படி வருதுன்னு அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா வயக்காடே இதுவரைக்கும் பார்க்காத பிள்ளைங்க நீங்க நிறைய பேர் இருக்காங்க தெரியுமா? ஒருவேளை இந்த பகுதியில ஒருவேளை இருக்கலாம், ஆனா கொஞ்சம் மதுரை தாண்டி அங்கெல்லாம் போயிட்டீங்கன்னா சில ஊர்களை பாத்தீங்கன்னா வயல்னால என்னன்னு என்ன செய்யாதுங்க தெரியாது. வேணா அவங்க டிவியில பார்த்திருப்பாங்க. இதே போலதான் கர்த்தரையும் கர்த்தருடைய செய்கையும் நாம நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்யணுங்க? அறிவி. ஏங்க இஸ்ரவேல் ஜனங்கள் நடுவில் பண்டிகை வைக்கப்பட்டது? பண்டிகைகள் எதுக்கு வச்சாங்க? சும்மா கிடையாது. அந்த பண்டிகையில் பின்னாட்களில் உள்ளதான காலகட்டத்தில் கிறிஸ்துவின் வருகை பல காரியங்கள் நமக்கு வெளிப்படுத்துகிறது என்றாலும் அந்த பண்டிகைகள் அவர்கள் கர்த்தரையும் கர்த்தருடைய செய்கையும் காரியங்களையும் அவங்க என்ன செய்யணுங்க? அறியணும், அறிவிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு. ஏன் யோர்தானை கடந்து போகும்போது அங்க யோசுவாட்ட கர்த்தர் சொல்றாரு, அங்க இருந்து 12 கல்லை எடுத்துக்கொண்டு நட்டு வை. ஏன் பின்னால உன் பிள்ளை எவனாவது வந்து கேட்டா இது என்னப்பா இது கல்லு அப்படின்னு கேட்டா, கர்த்தர் இது போல இந்த யோர்தானை பின்னிட்டா திரும்ப பண்ணி எங்களை என்ன செஞ்சாரு? நடத்தி கொண்டு வந்தாரு நீ சொல்லணும் அப்படின்னு. ஆனா இதெல்லாம் இருந்துச்சு. ஆனா நடந்தது என்ன தெரியுமா? இவங்க இதுவரைக்கும் அவங்க வனாந்தரத்துல பயணம் பண்ணி கொண்டு வந்த ஜனங்களா இருந்தாங்க. ஆனா கானானுக்குள்ள போன உடனே எல்லாருக்கும் இடம் கிடைச்சிருச்சு. கிடைச்சது மட்டுமல்ல, ஆண்டவர் ஏற்கனவே சொன்னாரு, அவங்க கட்டாத வீடு, நட்டாத தோட்டம், வெட்டாத கிணறு, இப்படிப்பட்டவைகள் எல்லாம் அவங்களுக்கு கிடைச்ச உடனே அடுத்து அதை எப்படி எல்லாம் பெருக்க முடியுமோ அது மேல கவனம் வச்சாங்களே ஒழிய தங்களுக்கு ஒரு சந்ததி இருக்குது, தங்களுக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க அப்படின்ற கவனம் அவர்களுக்கு என்ன செய்யலைங்க? இல்ல இல்ல. இன்னைக்கும் கூட நாம படிச்சுட்டு வேலை தேடுற காலகட்டத்துல எல்லா வாரம் ஜெப கூட்டத்துக்கு வருவாங்க. ஏன் தெரியுமா? பிரதர் ஜெபம் பண்ணுங்க, வேலை வேணும். பிரதர் ஜெபம் பண்ணுங்க, கல்யாணம் ஆகணும். ஆனா கர்த்தர் கிருபையாய் இரக்கமாய் அற்புதமாய் நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் செய்கிற கர்த்தர் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணதுக்கு அப்புறம் என்ன பிரதர் ஆளை காணோம்? ஒரே பிஸி வேலை. என்ன செஞ்சு ஆளை காணோம்? முன்னாள் வந்துட்டேன் பிரதர், இப்ப பிள்ளைங்களா இருக்காங்களா, அவங்களுக்கு டியூஷன் அல்லது அவங்க காரியங்களை பார்க்கணும், அந்த அது இது. ஆனா துவக்க நாட்கள்ல வந்த அந்த விசுவாசத்தெல்லாம் என்ன செஞ்சீங்க? குறைஞ்சு போச்சு. நீங்க நல்லா கவனிங்க. நம்முடைய பிள்ளைகளை குறித்த நிலையில நாம கர்த்தரை அவர்களுக்கு அறிவிக்கவில்லை அப்படின்னா என்ன ஆகும் தெரியுமா? இங்க யோசுவாவுக்கு பின்னால் உள்ளதான சந்ததி என்ன பண்ணாங்க? கானானுக்குள்ள வந்து அவன் வீடு கட்டுறதுதான் பார்த்தாங்க. கானானை எப்படி கையகப்படுத்தம் தான் பார்த்தாங்க. தங்களுடைய பிள்ளைகளை மறந்து போனாங்க. விளைவு தெரியுமா? கர்த்தரையும் அவருடைய செய்கை அறியாத ஒரு சந்ததி வந்துச்சு. வந்தது மட்டுமல்ல, அடுத்த வசனத்துக்கு கீழே வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? நியாயாதிபதிகள்ல, அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து என்ன செய்தாங்க? ஆகால்களை சேவித்தார். இன்னைக்கு எத்தனையோ கிறிஸ்தவ குடும்பத்தில் உள்ளதான பிள்ளைகள், கிறிஸ்தவ பெயர் உள்ள பிள்ளைகள் மாற்று மதத்துல இன்னைக்கு இருக்கிறாங்க தெரியுமா? எனக்கு தெரிஞ்சிருக்கிறாங்க. போய் கேட்டோம்னா சில நேரம் ஊழியத்துக்கு போகிற சந்தர்ப்பத்துல ரொம்ப அன்போடு வரவேற்பாங்க. ஆனா அவங்க பார்த்தா மாற்று மதத்தை சார்ந்தவர்களா போலதான் தோற்றம் இருக்கும். என்னன்னு விசாரிச்சு பார்த்தா, உன் பேர் என்னமா அப்படின்னா ஒரு கிறிஸ்தவ பேர் அந்த பிள்ளை சொல்லும். என்னவா நீ இப்படி அப்படின்னா அதுக்கு ஒரு கதையை சொல்லும். ஆனா என்ன, சின்ன வயசுல எல்லாம் சர்ச்சுக்கு போவேன்,
எங்க அப்பா எல்லாம் அந்த சபையில இருந்தாரு எல்லாம் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, நாம கட்டடம் கட்டுறதையும் வீடு கட்டுறதையும் வேலை கட்டுறதையும் வண்டி வாங்குறதையும் இதுதான் நம்முடைய கவனமா கொண்டு போக முடியும். நம்முடைய பிள்ளைகளை குறித்தான அக்கறை, அவங்களுடைய வேல்யூவை நம்ம மறந்து போறோம். விசுவாசம் அப்படின்னா என்ன விசுவாசம்னா, கர்த்தர் எனக்கு கொடுத்த இந்த பிள்ளையை கொண்டு இந்த தேசத்தை கர்த்தர் என்ன செய்வாரு, சந்திப்பார். அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறதற்கு எனக்கு இந்த பிள்ளையை கர்த்தர் கொடுத்திருக்காருன்ற அந்த கண்ணோட்டம் நமக்கு என்ன செய்யணுங்க, நம்முடைய பிள்ளைகளை குறித்தான நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். அதுக்காக எல்லாரும் ஊழியத்துக்கு வரணும், ஊழியர்கள் அப்படிலாம் இல்ல. அவர்கள் எந்த நிலையில இருந்தாலும் கர்த்தருக்காகவும் கர்த்தருடைய வார்த்தைக்காகவும் சாட்சியாரு. என் பிள்ளையை கொண்டு இந்த ஊர்ல கர்த்தர் சபையை என்ன செய்வாரு, எழுப்புவாரு, சபையை கட்டுவாரு, ஜனங்களை நடத்துவாரு. அதுக்காக தான் எனக்கு இந்த பிள்ளை என்ன செஞ்சிருக்காரு, கொடுத்திருக்காருன்ற நிலையில அந்த விசுவாச கண்களோடு கூட நம்முடைய பிள்ளையை பார்க்கணும். இந்த யோகத்தையும் அம்ராமையும் பத்தி விசுவாச வீரர்களுடைய பட்டியல எழுத காரணம் என்ன தெரியுமா, வேற ஒண்ணுமே அவங்களை பத்தில வேற எதுவுமே தெரியாதுங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு கண் இருந்துச்சு. என்ன தெரியுமா, விசுவாச கண்கள் இருந்தது. தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளை தேவனுடைய வார்த்தை நிறைவேறது கொடுக்கப்பட்ட ஒரு பிள்ளையாய் என்ன செய்யலாம், இருக்கலாமோ என்கிறதான விசுவாசம். எபிரேயர் 11:1 ஒரு விளக்கமாக அந்த குடும்பம் வாழ்ந்தாங்க. நமக்கு ஒரு உறுதி காணப்படாதே நிச்சயமாய் ஒருவேளை என்கிறதான நிலையிலே அதற்காக அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா, விசுவாசத்தோட எதிர்த்து நின்னாங்க. அன்னைக்கு இருந்ததான சட்டம், பிள்ளைகள் என்ன செய்யப்படணும், கொல்லப்பட வேண்டும். ஆனா அந்த சட்டத்துக்கும் எதிர்த்து நிற்கக்கூடியதான ஒரு நிலை. நம்ம கொடுக்கப்பட்ட பிள்ளைகளை கர்த்தருக்காய் கொடுக்கப்பட்ட பிள்ளைகளாய் நம்ம பார்ப்போம். அந்த வேல்யூவோட நம்ம பார்ப்போம் அப்படின்னா நிச்சயமாய் தேவனுக்காய் பயன்படுவாங்க. மெல்போர்ன்ல ஒரு குழந்தை பிறந்துச்சு 1984. அந்த குழந்தை பிறந்த பொழுது அந்த குழந்தைய அதனுடைய தாயாரிடத்துல கொண்டு வந்து காட்டின உடனே அந்த தாயார் சொன்னாங்க, ஐயோ இந்த குழந்தைய என்னை விட்டு கொண்டு போயிருங்க, இந்த குழந்தை எனக்கு வேணாம், இந்த குழந்தைய என்னை விட்டு தூக்கிட்டு போயிருங்க அப்படின்னாங்க. அப்பா கிட்ட கொண்டு போய் காட்டின உடனே அந்த அப்பா தேம்பி தேம்பி அழுதாரு. ஆனா அவங்க ஒரு விசுவாசம் உள்ள ஒரு குடும்பத்தில் உள்ள பெற்றோர்கள். ஆனா சில நிமிடங்களுக்கு அப்புறம் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, இந்த குழந்தைய கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கார் அப்படின்னு. ஏன் அவங்க அப்படி சொன்னாங்க தெரியுமா, இந்த குழந்தை எடுத்துட்டு போயிருங்க எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஏன் சொன்னாங்க தெரியுமா, 2 கையும் 2 காலும் இல்லாத ஒரு குழந்தை, 2 கையும் 2 காலும் இல்லாத ஒரு குழந்தை அந்த குடும்பத்துல பிறந்த பொழுது கர்த்தர் ஏன் எங்களுக்கு இப்படி செஞ்சுட்டாரு அப்படின்ற ஒரு நிலையில அவங்க இருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் புரிஞ்சுட்டாங்க, இந்த குழந்தைய கர்த்தர் எங்களுக்கு ஏதோ ஒரு நோக்கத்துக்காக என்ன செஞ்சிருக்காரு, கொடுத்திருக்காரு. அவன்கிட்ட அதை சொல்லி வளர்த்தாங்க, உன்னை கர்த்தர் கொடுத்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. அவனுடைய ஒரு 13-10 வயசு இல்ல 2 முறை அவனே கூட வாழ்க்கையை முடிச்சுக்கலாம், ஏன் நான் வாழ்றேன், ஏன்னா 2 கை 2 கால் இல்ல, என்ன பண்ண முடியும், தற்கொலை செய்து கொள்ளலாம் அப்படின்னு நிலையில முயற்சிக்கு ஒரு பையன். ஆனால் பெற்றோர்கள் அவனுக்கு சொன்னாங்க, இல்ல கர்த்தர் உன்னை கொடுத்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. அவன் விசுவாசத்தோடு கூட அந்த நிலையிலும் அவன் வளர்ந்தான். வளர்ந்து இன்றைக்கு அநேக மேடைகளிலே நின்று அவனால நிக்க முடியாது அப்படின்னு சொன்னா, நிக்கிறது காலும் கிடையாது, கைகளை அசைக்கிறது கையும் கிடையாது. ஆனா கைகளும் கால்களும் இல்லாத நிலையிலே மேடைகளை நின்று இன்றைக்கு அநேக வாலிபர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை அறிவிக்கக்கூடியதான ஒரு வாலிபனாக, நிக் என்கிறதான வாலிபனாக அவன் இருக்கிறான். காரணம் தெரியுமா, அந்த பிள்ளையினுடைய தோற்றத்தையோ அழகையோ உருவத்தையோ அங்கவீனத்தையோ ஒன்றையும் இவங்க பார்க்கல. இந்த பிள்ளையை கொண்டு கர்த்தர் எங்களுடைய வாழ்வில ஒரு நோக்கத்தை என்ன செய்ய போறாரு, நிறைவேற்ற போறாரு. ஒரு நோக்கத்துக்காக அந்த பிள்ளை எங்களுக்கு என்ன செஞ்சிருக்காரு, கொடுத்திருக்காரு. விசுவாச கண்களோடு கூட அந்த பெற்றோர் பார்த்தாங்க. நாம என்ன இப்படி பாக்குறோம், என்ன பக்கத்து வீட்டு பையன் எவ்வளவு மார்க் வாங்கியிருக்கான், உன் கூட படிக்கிற உன் ஃப்ரெண்டு எப்பவும் உன் கூட சுத்த 2 பேரும் சேர்த்தாலும் சுத்துவீங்க, ஆனா அவன் எவ்வளவு மார்க் வாங்கியிருக்கான். அப்படி மற்றவங்க பார்க்கிற கண்களோடு நம்முடைய பிள்ளைகளை பார்க்க வேணாங்க, நம்முடைய பிள்ளைகளை பார்க்க வேணாம். கர்த்தர் அவர்களை எங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு நோக்கத்துக்காக என்ன செஞ்சிருக்காரு, கொடுத்திருக்காரு. ஆகவே அவர்களை எந்த விதத்துல ஆவிக்குரிய நிலையில வளர்க்க முடியுமோ. நடந்தது என்ன தெரியுமா, நான் இந்த யோகத்தின் குடும்பத்துக்கு நான் வர்றேனே, இவங்க விசுவாசிச்சாங்க. ஆனா விசுவாசித்தாலும் அதற்கேற்ற ஒரு காலகட்டம் கிடையாது. கடந்த என்ன பண்ண தெரியுமாங்க, அந்த பிள்ளைய பாதுகாத்தாங்க. அங்க நீங்க வாசிக்கும் போது என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, அங்கே அந்த பிள்ளையை 11ஆம் அதிகாரத்தை எபிரேயர் 11:23 வாசிங்க.
இவரை 11:23. மோசே பிறந்தபோது ம். அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளையை கண்டு ம். விசுவாசத்தினாலே ராஜாவுடைய கட்டளைக்கு பயப்படாமல் ம். சுமாதானம் வைத்தார். ஓ, ராஜாவுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவர்களுடைய விசுவாசம் ஒரு தைரியமான விசுவாசமா இருந்தது. உலகம் என்ன வேணாலும் சொல்லட்டும், ஆனா என் பிள்ளைய கர்த்தருடைய வசனத்துக்காக நான் என்ன செய்வேன், வளர்ப்பேன்ற அந்த வைராக்கியம் நமக்கு வேணும். விசுவாசத்தினால் அழகு, ஆவிக்குரிய அழகை கண்டார்கள். கண்டது மட்டுமல்ல, ஆனா 3 மாசத்துக்கு மேல அவங்களால என்ன செய்ய முடியலங்க, ஒளிச்சு வைக்க முடியல. ஒளிச்சு வைக்க முடியலன்னா அவ்வளவுதானே, இந்த பிள்ளை சாக போதே அப்படின்னு, சாக போறதான பிள்ளைதானே அப்படின்னு அவங்க தூர வீசல, மறுபடியும் அந்த நதியில தூர வீசல. அவ என்ன பண்ணா தெரியுமா, ஒருவேளை ஒளிச்சு வைக்க முடியல, இந்த பிள்ளை சாக போகுது அப்படின்னா போச்சு போ அப்படின்ட்டு ஆகாரம் பண்ணது மாதிரி தூரத்துல போயிட்டு பிள்ளை சாகிறவா என்ன செய்ய மாட்டேன், பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படி போய் கொஞ்சம் அழுதுட்டு இருக்கலாம். ஆனா இந்த அம்மா அப்படி செய்யல. அந்த அம்மா என்ன பண்ணாங்க தெரியுமா, விசுவாச தாயாகி அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா, அங்க வாசிக்கிறேன், என்ன வாசிக்கிறேன் தெரியுமா, அந்த பிள்ளைய நதியில தான் வைக்க போறேன், ஆனா நதியில வீச போகல, நதியில வைக்க போறேன். எப்படி வைக்க போறேன்னா, அங்க நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா பிசினும் கீழும் பூசி ஒரு நாணல் பெட்டி எடுத்து, அது யாத்திரா புத்தகத்துல என்ன வாசிக்கிறோம், அதை வாசிங்க. யாத்திரா புத்தகத்துல நதியோரமாய் நாணலுக்குள்ளே வைத்தார். அது மட்டுமல்ல, அதை பார்க்கறதுக்கு ஒரு காடியையும் என்ன செஞ்சாங்க, நிப்பாட்டி வச்சுட்டு போனாங்க. நான் சொல்றேனே, நம்முடைய பிள்ளைகளை ஆவிக்குரிய கண்களோடு கூட பார்க்கறது மட்டுமல்ல, அவங்கள வளர்க்கணும். ஆனா ஒரு 3 மாசம் வரைக்கும் தான் இவளால என்ன செய்ய முடிஞ்சதுங்க, வச்சிருக்க முடிஞ்சிச்சு. ஆனா அதுக்கப்புறம் வச்சிருக்க முடியல. ஆனாலும் அவ்வளவுதான் விடல. என்ன பண்ண தெரியுமாங்க, அவள் ஒரு பெட்டி எடுத்தா, பிசினும் எனது கீழும் அதற்கு பூசி ஒரு நாணல் பெட்டியை எடுத்து செய்து அதை நாணலுக்குள்ளே நதிபுறமாய் கொண்டு போய் என்ன செய்தாங்க, வைத்தார். உண்மை சொல்லணும்னா அவள் நாணலுக்குள்ள வைக்கல, ஆண்டவருடைய கரத்துக்குள்ள கொண்டு போய் வச்சான். சொல்ல புரியுதா? ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நம்முடைய பிள்ளைங்க வாங்கன்னா வருவாங்க, மீட்டிங்லாம் வருவாங்க, சர்ச்சுக்கு வருவாங்க, ஜெப கூட்டத்துக்கு வருவாங்க. ஆனா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் என்ன செய்ய மாட்டாங்க, வரமாட்டாங்க. முதல்ல என்ன சொல்லுவாங்கன்னா சாக்கு சொல்லுவாங்க, எனக்கு படிக்கிறதுக்கு இருக்கு, டியூஷன் இருக்கு, அது இதுன்னு சொல்லுவாங்க. நாம கொஞ்சம் கப்பல் பண்ணுவோம், அதுக்கப்புறம் அதுக்குள்ள அப்படியே விட்டுருவோம். அதுக்கப்புறம் வர்றதுக்குரிய வாய்ப்பு இருந்தாலும், நாம கூப்பிட்டாலும் நமக்கே நல்லா தெரியும் அவனால வர முடியும் அப்படின்னு தெரிஞ்சாலும் வராம உட்கார்ந்து இருக்கக்கூடிய எத்தனை பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஆனா இந்த தாய் என்ன பண்ணா தெரியுமா, சூழ்நிலை கைமாறி போனாலும் இவ என்ன பண்ணா தெரியுமா, அந்த பிள்ளைய பாதுகாக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்து நாணலுக்குள்ள அல்ல, கர்த்தருடைய கரத்துக்குள்ள தன்னுடைய பிள்ளை அவ என்ன செய்தாங்க, கர்த்தருடைய கரத்துக்குள்ள வைத்தா. நம்முடைய பிள்ளைங்க படிக்கிறதுக்கு வெளியூருக்கு போறாங்க, அந்தந்த ஊர்களுக்கு போறாங்க. ஆனா அங்க போய் நாம கொண்டு போய் அங்க உள்ள சபையில பொறுப்புள்ளவர்களுடைய கரங்கள்ல நாம என்ன செய்யணுங்க, வைக்கணும். சில நேரம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, அங்க என்னது விடமாட்டாங்க பிரதர், ஹாஸ்டல்ல இருந்து என்ன செய்ய மாட்டாங்க, விடமாட்டாங்க பிரதர், அது இதுன்னு கிடையாதுங்க. அங்க நம்முடைய சபையார் இருக்கிறாங்க, தெய்வ பிள்ளைகள் இருக்கிறாங்க. எப்படி இந்த தாயார் ஒரு காடி நிப்பாட்டிட்டு வந்தாலும் அதே போல அங்க உள்ளதான் நிலை நம்முடைய பிள்ளைகளை கொண்டு போய் என்ன செய்யணுங்க, பொறுப்புள்ள சபையில பொறுப்புள்ளவர்களிடத்துல ஒப்புவிடுத்துட்டு நம்ம வரணும். இதெல்லாம் அவ என்ன செஞ்சான்னா விசுவாசத்தோட செய்தான். அங்க இருந்தால் நம்முடைய பிள்ளை வளருமா அப்படின்ற விசுவாசத்தோட செய்தான். நடந்தது என்ன அப்படின்னா, நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, கர்த்தர் அவருடைய எளிய விசுவாசத்தை என்ன செய்வாருங்க, கனப்படுத்தினார். அங்க நடக்கக்கூடிய சில சம்பவங்களை பார்க்கிறோம். என்ன சம்பவம் தெரியுமா, அந்த நதி ஓரத்துல வைக்கப்பட்ட சந்தர்ப்பத்துல பார்வோன் குமாரத்தி வருகிறாங்க. அவருடைய தாதிமார்கள் அங்கே உலாவுறாங்க. அங்கே பிள்ளை இருக்கிறதை காண்கிறாங்க. அழுகையின் சத்தம் கேட்குது. பிள்ளையை பார்க்கும்போது அந்த பிள்ளையின் மீது ஒரு பரிதாபம் உண்டாகிறது. அதை எடுத்து வர சொல்றாங்க. இதெல்லாம் தற்செயலா நடந்ததா? கிடையாதுங்க. விசுவாசத்தோட கர்த்தருடைய கரங்கள்ல தன்னுடைய பிள்ளையை ஒப்பு கொடுத்தான். என் பிள்ளையை குறித்து ஆண்டவரே நீர் என்ன சித்தம் வைத்திருக்கிறீரோ உம்முடைய சித்தத்துக்கு விட்டு கொடுக்கிறேன். ஆனா அதுக்கு ஏற்ற நிலையில நாமளும் சில காரியங்களை என்ன செய்யணுங்க, செய்யணும், ஆயத்தப்படுத்தணும். பிள்ளை எந்த அளவுக்கு சேவ் பண்ண முடியுமோ, எந்த அளவுக்கு வசனத்துக்குள்ளாய் பொதிய முடியுமோ, எந்த அளவுக்கு அந்த கர்த்தருக்கு அடுத்த நிலைகளில ஒரு கண்காணிப்போட வைக்க முடியுமோ, நாம கொண்டு போய் சேர்த்து விட்டு வருவோம். கோயம்புத்தூர்ல
நம்ம கொண்டு போய் சென்னையில சேர்த்து விட்டு வருவோம். ஆனா அங்க கண்காணிக்கும்படியாக நம்முடைய தேவ பிள்ளைகள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஒரு வாரம் ஆராதனை கூட்டு போய் விட்டு வந்திருக்கீங்களா? விசுவாசத்தோட செய்யும் போது கர்த்தர் என்ன செய்வாருங்க? காரியங்கள் நடத்துவார். நம்ம இங்க அவங்களை வளர்க்கறதை விட அங்க அவங்களை அழகா என்ன செய்வாங்க? வளர்ப்பாங்க. நடந்தது என்ன தெரியுமா? இவருடைய விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்தினார். பார்வோனுடைய அரண்மனையில் எங்க கட்டளை பிறந்ததோ, கொல்லப்பட வேண்டும் என்று எங்கே கட்டளை பிறந்ததோ அந்த இடத்திலேயே இந்த பிள்ளை வளரத்தக்கதான மேன்மையான ஒரு அனுபவத்தை கர்த்தர் என்ன செய்தாருங்க? கொடுத்தார். இந்த அம்மாவுக்கு என் பிள்ளை கர்த்தர் கொடுத்த பிள்ளைன்ற விசுவாசம் இருந்துச்சு. அடுத்து காலங்களும் சூழ்நிலைகள் எதிராக இருந்தாலும் கர்த்தர் இந்த பிள்ளைய பிழைக்க வைப்பார்ன்ற விசுவாசம் இருந்துச்சு. ஆனா எப்படி பிழைப்பான்னு அவங்களுக்கு தெரியாது. எப்படி பிழைப்பான்னு தெரியாது. ஆனா நதியில கொண்டு போய் என்ன செய்யறேன்? வீசல, நான் வைக்கிறேன், பாதுகாப்போட வைக்கிறேன். ஆனா கண்டிப்பா இந்த பிள்ளை பிழைக்கும். ஆனா அந்த பிள்ளைய கர்த்தர் பிழைக்க வைப்பாருங்கிற அந்த விசுவாசம் என்ன செய்வதுங்க? இருந்துச்சு. கர்த்தர் அவருடைய விசுவாசத்தை கனப்படுத்தி அங்கே செயல்படுகிறதை நான் பார்க்கிறோம். ஒருவேளை நாம நம்முடைய பிள்ளைகளுடைய சூழல்கள் அல்லது இப்ப அவங்க படிக்கக்கூடிய நிலையில அவங்க இருக்கக்கூடிய சூழல்ல வித்தியாசமான அனுபவங்களுக்குள்ள அவங்க போகலாம். ஆனா நாம ஜெபம் ஆண்டவரே எங்கள் விசுவாசத்தை என்ன செய்யும்? பெருகப்படும். கர்த்தர் ஏதோ தெரியவில்லை, பெற்றோர்களோடு பேச வேண்டும் என்றுதான் அவர் விரும்புகிறார். விசுவாச பெற்றோர்களாக நாம நம்முடைய பிள்ளைகளை பார்க்கிறதா, அவன் இப்படி படிக்கல அப்படி படிக்கல அப்படின்னா பிள்ளைகளை நம்ம குறை சொல்லி இல்ல. நாம முதல்ல நாம் விசுவாச கண்களோடு கூட நம்முடைய பிள்ளைகளை பார்க்கணும். எரும மாடு அது இதுன்னு சொல்றாங்க இன்னைக்கு பிள்ளைகளை. எரும மாட்டுக்கு தான் எரும மாடு பிறக்கும், அப்படித்தானே? எனக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகள் கர்த்தர் கொடுத்த பிள்ளைகள் அப்படின்ற அந்த கண்ணோட்டத்தோட, கர்த்தருடைய சித்த நிறைவேற்றுவதற்காக கொடுக்கப்பட்ட பிள்ளைகள் என்ற கண்ணோட்டத்தோட அவங்களை பார்க்கணும், விசுவாச கண்களோட பார்க்கணும். அது மட்டுமல்ல, அவர்களை விசுவாசத்தோடு கூட பாதுகாக்கவும் நம்ம என்ன செய்யணுங்க? செய்யும் போது கர்த்தர் அதை கேட்டு அவருடைய சித்தத்தை என்ன செய்வார்? நிறைவேற்றக்கூடியவராக இருப்பார். அது மாத்திரமல்ல, இந்த என்ன பண்ணாங்க அப்படின்னா 2ஆம் அதிகாரத்தினுடைய 9-10 வசனங்கள்ல நம்ம வாசித்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த பிள்ளை அதுக்கப்புறம் எங்க யோகபேத்தருடைய வீட்டிலேயே என்ன செய்யப்பட்டாங்க? வளர்க்கப்பட்டான். யோகபேத்தருடைய வீட்டிலேயே வளர்க்கப்பட்டான். வளர்க்கப்பட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் கொண்டு போய் இந்த பிள்ளைய எங்க விடுறாங்க? பார்வோனுடைய வீட்டில் அல்லது அரண்மனையை கொண்டு போய் விடுறாங்க. ஆனா பார்வோனுடைய அரண்மனையில் விடும்போதும் அவ எப்படி அந்த ஒருவேளை அந்த யோகபேத்தனுடைய வீட்டுல எத்தனை வருஷம் இருந்தான்னு நமக்கு தெரியாது. ஒருவேளை 5-6 வயது வரைக்கும் ஒருவேளை என்ன செய்திருக்கலாங்க? மோசை இருந்த ஒரு 7 வயசு வரைக்கும் மோசை என்ன செய்திருக்கலாங்க? இருந்திருக்கலாம். ஆனா அந்த 7 வயசுக்குள்ள என்னெல்லாம் விதைக்க முடியுமோ, என்னெல்லாம் சொல்ல முடியுமோ, கர்த்தருக்கு அடுத்தது வசனத்துக்கு அடுத்து எதெல்லாம் சொல்ல முடியுமோ அதெல்லாம் அந்த அம்மா சொன்னதுனால அடுத்து ஒரு வித்தியாசமான கலாச்சாரத்துக்குள்ள வித்தியாசமான சூழலுக்குள்ள அவன் போறான். ஆனா ஒன்றும் தன்னை அது தீட்டுப்படுத்தாதபடிக்கு அவன் வாழ்ந்தான். எப்படி ஆசிரியர் சொல்றாருல்லவா மோசையை பத்தி சொல்லும் போது, அவன் இனிவரும் பலன்மே நோக்கமாயிருந்து எகிப்தினுடைய சகலவற்றையும் அவன் வேண்டாம் என்று வெறுத்தவனாய் வாழ்ந்தான். ஏன் வாழ்ந்தான்னா, கையில கிடைச்ச அந்த 7 வயசுக்குள்ள நான் சொல்றோம், இன்னைக்குள்ள பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது, இப்பெல்லாம் சின்ன பிள்ளைங்க எல்லாம் ஒண்ணும் தெரியாது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இதெல்லாம் அவங்களுக்கு வசனத்துல 7 வயசுக்குள்ள என்ன செய்தி கேட்க உட்கார வைக்கிறது, அவங்கள சும்மா அவங்க விளையாடட்டும் அப்படின்றோம். கிடையாதுங்க. 5 வயசுக்காரன் நமக்கு தெரியாத அளவு எத்தனையோ காரியங்கள் அவனுக்கு என்ன தெரியும்? மொபைல்ல தெரியும். உலகத்தோட காரியங்கள் எல்லாம் நம்முடைய பிள்ளைகள் நிறைய தெரியும். வசனத்துக்கு எடுத்த காரியங்கள் சொல்லும் போது என் பிள்ளைங்க அந்த அளவுக்கு இன்னும் பெரிய வயசாக இன்னும் கொஞ்சம் வளரட்டும் அப்படின்னு இல்லைங்க. இந்த அம்மா 7 வயசுக்குள்ள என்னெல்லாம் ஊட்ட முடியுமோ அதை விதைச்சாங்க. விதைச்சப்ப எகிப்து என்கிறது எவ்வளவு பெரியதான அந்த நாகரீகம், அதனுடைய பாவத்தின் காரியங்கள் எவ்வளவு மோசம் தெரியுமா? ஆனா அதனுடைய மையத்தில் அவன் இருந்த பொழுது கூட அவன் தன்னை அதனால் என்ன செய்யலங்க? தீட்டுப்படுத்தாதபடிக்கு தேவனுக்காய் நிற்கக்கூடியதான மோசையை போல சாந்த குணம் உள்ளவன் வேற ஒருத்தனும் இல்லைன்னு சொல்லத்தக்க நிலையில அந்த குழந்தை வளர்ந்தாங்க. கர்த்தருடைய கரங்களை பயன்பட்டாங்க. He's a best leader அப்படின்ற ஒரு மனுஷனா அவன் வளர்ந்தான். ஏன் தெரியுமா? இந்த பெற்றோர் விசுவாசத்தோட நமக்கு கிடைத்த காலகட்டத்துல நம்முடைய பிள்ளைகளுக்கு வசனத்தை விதைக்கணுங்க. வசனத்தை விதைக்கணும். ஸ்காட்லாந்துல ஒரு வீட்டுல ஒரு சின்ன பையன் இருந்தான். அந்த வீடு அப்படின்றது ஒரு சின்ன மர வீடு. அது பாத்தீங்க அப்படின்னா இந்த
ட்ரெயின்ல பார்ப்போம்ல, அது மாதிரி அடுக்கடுக்கா பங்கர் நம்ம சொல்லுவோம், அந்த மாதிரியான நிலையில் இருக்கக்கூடியதான ஒரு வீடு தான். அந்த வீட்டுல தான் அவன் இருந்தான். அவன் நல்லா படிக்கக்கூடிய ஒரு பையன். அங்க வேலை என்ன அப்படின்னா, அவங்க வீட்டுல உள்ள வேலைன்னா அந்த மில்ல வேலை பார்க்கணும். மில்ல வேலை பார்க்கணும், பஞ்சு விழுகும். அந்த நிலை பஞ்சு மிஷினுக்குள்ள போய் அந்த விழுகிற பஞ்சை எடுக்கணும். ஏன்னா பெரியவங்க உள்ள போய் என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது. எடுத்தா அந்த தோடு முதுகை பிச்சுட்டு வந்துடும். அதனால சின்ன பிள்ளைங்களை கொண்டு போய் விட்டு அதை எடுக்க வைப்பாங்க. அந்த மாதிரி வேலை. ஆனா அந்த வேலை நடுவுலையும் அவன் படிச்சு டாக்டர் ஆனான். டாக்டர் ஆயிட்டு ஒரு நாள் தன்னுடைய அப்பாட்ட வந்து சொன்னான், அப்பா நான் ஊழியத்துக்கு போறேன். என்னை சின்ன வயசுல உங்க மடியில உட்கார வச்சு மிஷினரிகளுடைய கதையை சொல்லி கொடுத்தீங்கல்ல, மிஷினருடைய வாழ்க்கையை பத்தி சொல்லி கொடுத்தீங்கல்ல, அதே மிஷினரியை போல நானும் ஆப்பிரிக்காவுக்கு என்ன செய்ய போறேன், மிஷினரியா போறேன்னு சொன்னான். அவன் தான் டேவிட் லிவிங்ஸ்டன். ஏன்னா அந்த அப்பா சின்ன வயசுல அவ்வளவு கஷ்டத்தின் நடுவிலும் கூட நம்முடைய பிள்ளைகளுக்கு வசனத்தையும் ஊழியத்தை குறித்த மாறத்தை சொல்லி கொடுத்தாங்க, விதைச்சதனுடைய விளைவு ஒரு பெரிய மிஷினரியா இன்றைக்கும் அவர் யார் எப்படிப்பட்ட நிலையில நமக்கு ஒண்ணுமே தெரியாது. டேவிட் லிவிங்ஸ்டன் அப்படின்னா ஒரு மிஷினரி அப்படின்றது எல்லாருக்கும் என்ன செய்யுங்க தெரியும். நாம நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன விதைக்கிறோம்? உண்மை சொல்லணும்னா இன்னைக்கு நாம இவ்வளவு மேன்மையான அனுபவங்களை அனுபவிக்கிறோம் அப்படின்னா, அன்னைக்கு வெள்ளைக்காரங்க நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க தெரியுமா? ஆண்டவர் தெரியாத நிறைய பேர் இந்தியாவில் இருக்கிறாங்கப்பா, அவங்களுக்கு ஆண்டவரை பத்தி என்ன செய்யணும் சொல்லணும். இருட்டுக்குள்ள இருக்கிறாங்க, படிப்பறிவு இல்லாத இருக்கிறாங்க, கர்த்தரை தெரியாம இருக்கிறாங்க, அவங்களுக்கு நீ ஆண்டவரை பத்தி சொல்லணும் அப்படின்னு அவங்க விதைச்சாங்க. அந்த விதையில தான் அநேக மிஷினரிகள் இங்க வந்தாங்க. ஏன் அவங்க பிள்ளைகளை டாக்டர் ஆக்குறாங்க? இல்ல இங்க வந்தவங்க நிறைய பேர் டாக்டர், இங்க வந்தவங்க நிறைய பேர் வக்கீல். ஆனா வந்த மிஷினரிகள் அப்படி படிச்சவங்க, அப்படிப்பட்ட நிலையில படிப்பை மட்டுமல்ல வசனத்தையும் கர்த்தரையும் கத்திருக்கிற சித்தத்தையும் அந்த பிள்ளைகளுக்கு அவங்க ஊட்டதுனால விதைச்சதுனால இங்க வந்தாங்க. எத்தனையோ பாடுகள் பட்டாங்க. ஆனா இன்னைக்கு நாம இங்க இவ்வளவு சொகுசா இவ்வளவு ஆசீர்வாதமா உட்கார்ந்துருக்கோம்னா இதெல்லாம் மிஷினரிகளுடைய தியாகம். அந்த தியாகத்தை அவங்க எப்படி சதிச்சாங்கன்னா, சின்ன வயசுல அவங்களுடைய பெற்றோர்கள் அவர்களுக்கு ஊட்டுனது. ஒரு தேவனுடைய மனுஷன் இப்படி சொன்னாரு, இன்னைக்கு நாம மிஷினரிகளுடைய தியாகத்துல குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு. இன்னைக்கு நம்ம ஏசி ரூம்ல உட்கார்ந்து இன்னைக்கு நம்ம ஆராதிச்சு கொண்டிருக்கிறோம் அப்படின்னா அதனுடைய காரணம் தெரியுமா? மிஷினரிகளுடைய தியாகத்தினால. அந்த தியாகம் எப்படி வந்துச்சு? அவருடைய பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு அதை ஊட்டினாங்க. என் பிள்ளையை கொண்டு இந்த தேசம் சந்திக்கப்படணும், என் பிள்ளையை கொண்டு கர்த்தர் நம்முடைய வார்த்தை நிறைவேற்றுவாரு அப்படின்ற நிலையில அந்த பிள்ளைய விசுவாச கண்களோட பார்த்தாங்க. நான் முடிக்க விரும்புறேன். ஆவிக்குரிய பெற்றோர்களாகிய நாம ஒருவேளை அன்றைக்கு அவங்க விசுவாசத்தை வெளிப்படுத்துகிற அளவுக்குரிய காலகட்டம் அன்னைக்கு கிடையாது. வாழ்க்கையே கசப்பாக்கப்பட்ட ஒரு காலகட்டம் தான். ஒருவேளை நாம வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துக்கு ஒத்த ஒரு காலகட்டத்தில் தான் அவங்க வாழ்ந்தாங்க. ஆனா அதன் நடுவிலும் ஒரு விசுவாச குடும்பமாய் அவர்கள் இருந்தாங்க. அம்ராம் யோகவேத்தினுடைய குடும்பம் என்ன விசுவாசம் அப்படின்னா, தங்கள் கொடுக்கப்பட்டதான பிள்ளையை விசுவாச கண்களோடு கூட அவர்கள் என்ன செய்தாங்க? இந்த பிள்ளையை கொண்டு ஒருவேளை கர்த்தர் நம்முடைய வார்த்தை என்ன செய்யலாம்? நிறைவேற்றலாம். என்னுடைய பிள்ளையை கர்த்தர் பயன்படுத்த முடியும் அப்படின்னு நிலையில அதற்கேற்ற சூழல்ல வளர்த்தாங்க, அதற்கேற்ற ஆயத்தத்தை செய்தாங்க, பாதுகாத்தாங்க. கர்த்தருடைய கரத்துல விசுவாசத்தினாலே ஒழித்து வைத்தார், விசுவாசத்தினாலே நதிக்குள் வைத்தார். கர்த்தர் விசுவாசத்தை கனப்படுத்தி எங்கே கட்டளை பிறந்ததோ அங்கே இருந்தே வளரவும் வளர்க்கிறதுக்குரியதான பணத்தையும் கர்த்தர் என்ன செய்தாருங்க? ஒரு சொந்த பிள்ளையை வளர்க்கறதுக்கு சம்பளம் வாங்கின தாயா கர்த்தர் மாத்தினாரு. மாத்திரமல்ல, அந்த 5 வருஷத்துல அல்லது 5-7 வருஷத்துல எந்த அளவுக்கு கர்த்தரை குறித்து விதைக்க முடியுமோ, வசனத்தை குறித்து விதை. அதனாலதான் அவன் பெரியவனான போது அப்படின்னு வாசிக்கிறோம். தான் யாரு அப்படின்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். நம்ம கையில நம்ம சில காலங்கள் மட்டும்தான் நம்முடைய பிள்ளைங்க நம்ம கையில இருப்பாங்க. அந்த காலகட்டத்திலேயே கர்த்தரை குறித்தும் வசனத்தை குறித்தும் அவர்களுக்கு நம்ம விதைப்போம் அப்படின்னா உலகம் ஒரு நாள் அவர்கள் என்ன செய்ய முடியாதுங்க? அசைக்க முடியாது. ஆனா நாம விதைக்கணும்னா நம்மிடத்துல அது இருக்கும். நம்மிடத்துல இல்லாத நம்முடைய பிள்ளைகளிடத்துல இருக்கணும்னு எதிர்பார்க்கிறது நம்மை விட முட்டாள் யாரும் கிடையாது. நம்மிடத்துல இருந்தாதான் இவர்களிடத்து அந்த விசுவாசம் இருந்தது. அந்த விசுவாசத்தினாலதான் மோசை குறித்தும் அதே எபிரேயர் 11ஆம் அதிகாரம் சொல்றது, விசுவாசத்தினாலே மோசை பெரியவனான போது, விசுவாசத்தினாலே மோசையின் பெற்றோர். சோ நம்மிடத்துல அந்த விசுவாசம் இருக்கணும். விசுவாச கண்களோடு நம்முடைய பிள்ளைகளை பார்ப்போம். வசனத்தை அவர்களுக்கு எந்த அளவுக்கு கொடுக்க முடியுமோ கொடுப்போம். நிச்சயமாய் கர்த்தர் நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் அவர் பயன்படுத்துவார், அவருடைய நாமத்தை மேம்படுத்துவார். நமக்கு எதிர்பார்க்க நாமளை ஜெபிக்க வேண்டியதெல்லாம், ஆண்டவரே எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும்,
எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க கொண்டு எங்களுடைய பிள்ளைகளை குறித்து நீர் வைத்திருக்கிற நோக்கத்தை நிறைவேற்றுகிற ஒரு பெற்றோர்களாக நாங்கள் வாழ அதற்கு தடையாயிருக்கிறவைகளை அகற்றி போட்டு உங்களுடைய நாமத்துக்கு மகிமைக்கு எதுவாக எங்களுடைய பிள்ளைகளை வளர்க்க எங்களுக்கு உதவி செய்யும் என்று ஆண்டுடைய கரங்களை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவன் உதவி செய்வாராக. அவருடைய பரிசுத்த நாமத்தை கொடுக்கிறார்கள்.